அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாம்மா, நீ போ. சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லைம்மா, வேண்டாம்மா, நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லைம்மா, பரவாயில்ல, நீ போ. சரி. அம்மா, ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டோன்னு சொல்லு. சரி. வீட்டையாவது நிலத்தையாவது வச்சு நான் உங்க கடன் கொடுத்துட்றேன். கடன் வாங்கும்போது இருக்கணும்டா சார். ஒரு வாரத்துல எங்க அப்பா எப்படியாவது பணம் திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துலயா? ஆமா சார். கன்ஃபார்மா கொடுத்துருவாரா சார்? ஓ, பொண்ணு ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. என்கிட்ட கடனை வாங்கின எல்லாரும் கேட்டுக்கோங்க, சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல உங்க வீட்லயும் நாளைக்கு இதுதான் நிலைமை. எனக்கு மாத்திக்க துணி வேணும். என் கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத, ஏன்னா தோப்பை சுற்றி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சு. தண்ணி ஊத்து. முன்னாடி இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற. இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கு அடிக்கிற மூடு வரும்? சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி. போடா சொல்ல, ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம். நானா கழட்டுனா புடவை ஜாக்கெட்டை எல்லாம் கிழிச்சு விடுவேன். அப்புறம் கொப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும்.
தான் பொருத்தமா இருக்கும். அதனாலதான் நானே என்ன உனக்கு கொடுக்குறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலைய. புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறான் இவன்? ஒரு நிமிஷம். யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. மாதிரியே இருக்கு. கமலாக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பகல்லையே வர சொல்றேன். பகல் இந்த ஊருக்காரங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. மாட்டிக்கோன்னு தான் தோணுது. கமலா வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன சொல்லி? இந்த அப்படி இந்த பணத்தை கொடுத்து அவன் கடன் அடைச்சிருங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறேன்? இந்தா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். போன வெள்ளிக்கிழமை பண்ணியல, அந்த மாதிரி பண்றியா? சரி. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடியே கமலா, வெளிய வாடியே சக்கலத்தி. எந்த எடுப்பட்டி சிரிக்கடி என் பேரை சொல்லி கூப்பிடுறவ? நான் தாண்டி கூப்பிட்டு பாடுவாட்ட. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிடுச்சா. அது மாதிரி இல்லடி இருக்கும் கதை. வாக்குப்பட்டு வந்த இடத்துல ஏன் வாழ்க்கை கெடுத்துட்டியடி? கொண்ட ரோலி. கூறுகட்டத்தனமா பேசாதடி, கூறுகட்ட சிரிக்கி. நானடி கூறுகெட்டு பேசுறேன்? அவசாரி முண்டை, நீ தாண்டி கூறுகெட்டத்தனமா பண்ற. ஏண்டி ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது வச்சுக்க வேண்டியதானே? ஒருத்தர் பத்தலன்னா 10 பேரை கூட வச்சுக்கோ.
என்கிட்ட இல்லாதது சக்கரை கிட்ட அப்படி என்னையா இருக்கு? நம்ம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதே பெரும்பாடா இருக்கு. இவன் எப்படியா 2 பொண்ணை கரெக்ட் பண்ணா? மச்சம் வேணும்பியா. நல்ல வேலை பஞ்சாயத்துல என்ன நிப்பாடி இருப்பா, நான் தப்பிச்சேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அமுக்கமா உட்காந்துருக்கான்னு பாரு. இவனெல்லாம் நடு ரோட்ல கட்டி வச்சு உதைக்கணுங்க. நானும் 20 வருஷமா பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. வாய்க்கா தகராறு, பங்காளி தகராறு, பொம்பளை தகராறு, சாக்கடை சண்டை, வீட்டு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா சக்களத்து சண்டை இதுதான் வாட்டி. இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் இந்த ஊர்ல வந்ததே இல்லை. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது? ஏமா நீ என்னமா சொல்ற? கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துலயே அவர் ஃபாரின் போயிட்டாரு. திரும்ப லீவுக்கு வந்தாலும் 1 வாரத்துல விசா கிடைச்சிருச்சுன்னு போயிடுவாரு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நான் வாழ வேண்டியதா இருக்கணுமா? கல்யாணமான பொண்ணு நீ பேசுறது எல்லாமே தப்புதான். இங்க பாருமா, நீ பேசுறது எல்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. உன் புருஷன் கூட வாழ்றதா எனக்கு சரின்னு படுது. சரிங்க, நான் என் புருஷனோட போய் வாழ்றேன். இப்ப நான் மாசமா இருக்கேனே. என்னது மாசமா இருக்கியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சக்கரை தாங்க அப்பா. ஃபாரின் போன உன் புருஷன் திரும்பி வந்து எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னால அவரோட வாழ முடியாது. சீட்டு விட்டுங்க, சக்கரையோட என்ன சேர்த்து வைங்க. இங்க பாருமா, அவ முடிவு அவ சொல்லிட்டான். ஓ முடிவு என்னங்கிறத நீ தெளிவா சொல்லிருக்க. எதுக்குமா தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதானே நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். சக்கரை எனக்கு வேணும். சக்கரை இல்லைன்னா நான் செத்துடுவேன். நீங்க தான் காணொலி எழுதி வச்சுட்டு செத்துடுவேன். சக்கரை, நீ என்னடா சொல்ற? நான் என்னத்த சொல்றது? நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் 20 வருஷமா ஊர் தலைவரா இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்துடுச்சு. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதை நாம பரம்பரையா கடைபிடிச்சு வரோம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நாம ஒத்துமையா தான் இருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்துக்கு பிராது கொடுக்க 2 பேருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, அசலூர்காரங்க. இவா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வாழ வந்தவன். இவளும் இவ அப்பனும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவங்க. இந்த 2 பேருமே இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். கமலாவோட புருஷன் நம்ம ஊருக்காரன். நம்ம கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை நம்பி அவன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு துபாயில இருக்கான். தப்பு நடந்து போச்சு. சித்ராவோட அப்பன் பஞ்சாயத்துக்கு வரல. ஏன் வரல? விஷயம் தெரிஞ்சதும் நீ என் பொண்ணே இல்லைன்னு தலைமொழிட்டான். நாம இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இளைய தலைமுறை, அதாவது நம்ம பசங்க இருக்கிறாங்களே,